टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालाவோட இந்த வீடியோல நாம லேர்ன் பண்றது ராஷ்டிரபாஷா புக் हिंदी प्रचार वाहिनी 3 ல இருந்து भाग 6 सेक्शन 6 निबंध निबंधனா காம்போசிஷன் கட்டுரைன்னு அர்த்தம் அந்த செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நிபந்த நதி பார்க்க போறோம் நிபந்த் வந்து நீங்கள் ராஷ்டிரபாஷாவில் செகண்ட் பேப்பரில் எழுத போகிறீங்க 4 நிபந்து கொடுத்துட்டு 1 எழுத சொல்லுவாங்க கொஸ்டின் நம்பர் 3 செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு அதுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்குது ரொம்ப ஈஸி தான் நிபந்து மீனிங் புரிஞ்சு படித்தோம்னா ஈஸியாக படிச்சிடலாம் நல்லா மார்க்ஸ் எடுக்கலாம் புக்கில் பேஜ் நம்பர் 245 எடுத்துக்கோங்க 245 பேஜ் ஃபஸ்ட்டு நிபந்து நதி பார்க்கலாம் நதி அப்படின்னா ரிவர் फर्स्ट पैराग्राफ पारुंगा नदियों से हमें बहुत से लाभ होते हैं नदियाल நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்குது नदियों से அப்படினா நதிகளால் हमें அப்படினா நமக்கு बहुत से ना நிறைய लाभ होते हैं ना லாபம் பயன் நம்மளுக்கு நிறைய பயன் கிடைக்குது ராஷ்டிரபாஷா வந்துட்டிங்க ராஷ்டிரபாஷாலேயே இந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மத்தியமாவோட இன்னும் நல்லா லெவல் ஹையாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு லேர்ன் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புரிஞ்சு ஆர்வமாக படித்தோம்னா நல்லா நம்மளுக்கு லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கலாம் ரொம்ப क्योंकि जीवन का आधार खेती है हिंदुस्तान में அப்படின்னா இந்தியாவில் ज़्यादातर मोस्ट लोगों के जीवन மக்களுடைய லைஃப் का आधार அதோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா खेती फार्मिंग விவசாயம் தான் खेती के लिए सुंदर और उपजाऊ भूमि तैयार करने का काम नदियाँ करती है खेती के लिए ना விவசாயத்திற்கு சுந்தர் அழகான और அண்ட் उपजाऊ उपजाऊனா ஃபெர்டைல் வளமான பூமி பூமினா லேண்ட் தயார் கர்னே அப்படின்னா அதை ரெடி பண்ணுற காம் வேலையை நதியா கர்த்தி ஹே நதிகள் செய்கின்றன नदियों के जल से ही आसपास के खेतों की सिंचाई होती है नदियों के நதிகளோட ஜல் से ही தண்ணீரால் தான் ஆஸ்பாஸ் கே அருகிலுள்ள खेतों की வயல்களுக்கு ஃபீல்டுக்கு सिंचाई होती है अदावदु तन्निय पाचरों सेकेंड पैराग्राफ पारुंगा देश के भीतरी भागों में नदियाँ जलमार्गी का काम करती है देश के नाटोட कंट्रीयोட भीतरी भागों में இன்னர் பார்ட்ஸ்லலாம் உள்பகுதிகளில் நதியா ரிவர்ஸ் ஜல்மார்கி அப்படின்னா வாட்டர்வேஸ் தண்ணீரில் அந்த தண்ணீர் வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா காம் கர்த்திகை அந்த வேலையை செய்து ரிவர்ஸ் தான் செய்து इन्हीं के द्वारा व्यापार और आवागमन होता है इन्हीं இவைகள் के द्वारा மூலமாக வியாபார் அப்படின்னு सड़कों और स्थल मार्गों की अपेक्षा नदियों के द्वारा आने जाने में सहूलियत होती है और व्यय भी कम पड़ता है सड़कों அப்படின்னா रोड्स और स्थल मार्गों ना लैंड वेज की अपेक्षा ना दैन அதை விட नदियों के द्वारा ना थ्रू மூலமாக நதிகள் மூலமாக ஆனே ஜானே में போகிறது வர்றதுல सहूलियत होती है ना ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்குது और व्ययனா செலவு பி செலவும் கம் படுத்தா है லெஸ்ஸாக தான் ஆகுது கம்முன்னா லெஸ் ஆகுது थर्ड पैराग्राफ பாருங்க नदियों के तटवर्ती प्रदेश की जलवायु स्वास्थ्यकर होती है नदियों के நதிகளோட ரிவர்ஸோட தட்வர்த்தி பிரதேஷ்னா அந்த கரை அருகில் இருக்கிற அந்த பிரதேஷ்னா அந்த பிரதேசம் ஏரியாலாம் இருக்கு இல்லையா அதோட ஜல்வாயுனா கிளைமேட்டு சீதோஷ்ணம் स्वास्थ्यकर होती है हेल्थिया நல்லா அப்படியே ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது
सुबह शाम नदी के किनारे घूमकर दिमाग को तरोताज़ा किया जा सकता है और शरीर की थकान मिटाई जा सकती है. சுப ஷாம் காலையிலையும் மாலையிலையும் நதிக்கே கினாரேன்னு நதியோட கரையில் கூம்கர் நல்லா அப்படியே கூம்னான்னா சும்மா ஒரு அப்படியே அதில் ஒரு வாக் போகிறோன்னு வைங்க. திமாகுக்கோன்னா பிரெயினை வந்து தரோதாசா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கியா ஜா சக்தா ஹை நல்லா ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். அவர் ஷரீர்கி உடம்போட தக்கான் அந்த டயர்டு சோர்வுலாம் இருக்கு இல்லையா, மிட்டாயி ஜா சக்தி ஹே. மிட்டாயின்னா அதில் 2 मील की जल यात्रा करके किन्न मन को नवस्फूर्तिमय बनाया जा सकता है. नाव में बैठकर बोटिல் உட்காந்துக்கிட்டு मील 2 मील की 1 மைல் 2 மைல் ஜல் யாத்ரா கர்க்கே, ஜல் யாத்திரானா அந்த வாட்டரில் ட்ராவல் பண்ணுறனா, கிண்ணமன்கோ, கிண்ணமன்னா கொஞ்சம் சேடாக சாரோவாக இருக்கிற அந்த மனசை நவஸ்பூர்த்திமை அப்படியே நவன்னா புதுசாக ஸ்பூர்த்திமைனா ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்த மாதிரி, ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி பனாயா ஜா சக்தா ஹை செய்ய முடியும். அப்படி ஒரு அந்த வாட்டரில் ட்ராவல் பண்ணுறதாலே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். நதியோं के प्रवाह से पंचक्कियाँ चलाई जाती है. நதியோं के ரிவர்ஸோட பிரவாக் சே அந்த ஃப்ளோலேருந்து பஞ்சக்கியா அப்படின்னா வாட்டர் மில்ஸ் சலாயி ஜாத்தி ஹை, வாட்டர் மில்லெல்லாம் ரன் பண்ணுறாங்க. नदियों के प्रपातों से बिजली पैदा की जाती है. नदियों के रिवर्ஸோட प्रपातों से அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து பிஜ்லின்னா கரண்ட் पैदा की जाती है, கரண்ட் எடுக்கிறாங்க. கடைசி पैराग्राफ பாருங்கள். नदियों को साफ रखने के उद्देश्य से हिंदू संस्कृति में नदियों की महिमा का गान किया जाता है. नदियों को நதிகளை ரிவர்ஸை साफ रखने के उद्देश्य से க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில், உத்தேசனா நோக்கத்தில் ஹிந்து சன்ஸ்கிருதிமே நம்ம இந்தியன் கல்ச்சரில் நம்ம கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதாவது ஹிந்துயிசமில் நதியோं की மகிமா, நதிகளோட அந்த மகிமானா அதோட சிறப்பு, அதோட பவர் கான் கியா ஜா சக்தா, அதை பற்றி பாடுறோம். நதியெல்லாம் எவ்வளோ சிறப்பானதுன்னெலாம் பாடுறோம். இஸ் பிரகார் லைக் திஸ் நதியோं से எண்ண முடியாத அளவு லாபம் ஹோ ரஹே ஹே, நிறைய லாபம் நம்மளுக்கு கிடைக்குது. உன்னே சாஃப் சுத்தரா ரக்கனா, உன்ஹேனா அவைகளை, ரிவர்ஸை சாஃப் சுத்தரா ரக்கனா க்ளீனாக வச்சுக்கிறது ஹமாரா கர்த்தவிய ஹை, நம்மளோட டியூட்டி. ஸோ இந்த நதி அப்படிங்கிற இந்த நிபந்து, இந்த காம்போசிஷன் கட்டுற பார்த்தோம் இல்லையா, ரொம்ப ஈஸியாக இருந்ததுலாம். இதை படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சதன்யவாத் ஆப்கி அத்தியாபிகா கலா. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.